அதாவது வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம வந்து செய்யக்கூடிய சாதனை என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் பரோபகாரத்துக்கு அடுத்தது நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிற்றவை, அதாவது புருவ மத்தியத்தை கவனிக்கிறது. அப்போ அந்த புருவ மத்தியத்தை கவனிக்கும்போது அங்கே நிறைய திரைகள் இருக்கிறதுனால நமக்கு ஜோதி பிரகாசம் தெரியாமல் மறைக்குது. ஆணவம், கண்மம், மாயை போன்ற திரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அந்த ஜோதியோட ஐக்கியப்படாமல், அந்த ஜோதியை எட்ட விடாமல், அந்த ஜோதியை பார்க்க விடாமல் தடுக்குது திரை போல். அந்த திரையை வந்து நம்ம நீக்க சொல்லி இறைவன்கிட்ட கேட்குறோம். இதை வந்து வள்ளல் பெருமானார் வந்து ஒரு அற்புதமான பாடலாக நமக்கு வடித்து கொடுத்துருக்கிறார். இந்த பாடலை நம்ம நாள்தோறும் பாடும்போது, உருகி பாடும்போது, மொத்தம் 10 பாட்டு, ரொம்ப உருக்கமாக இந்த பாட்டை பாடும் பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருக்கதவமாகப்பட்ட அந்த கதவு திறக்கும், திரைகளெல்லாம் விலகும், நமக்கு அருட்பெரும் ஜோதி தெரியும். அந்த அருட்பெரும் ஜோதியோட நமக்கு ஐக்கியம் கூடும் என்பது தான் இந்த பாடலோட உட்கருத்து. இதை வந்து புரிஞ்சுக்கின்னு அன்பர்கள் இந்தப்படியே இதை வந்து பாடி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட கலக்கணுன்றது நம்ம சேனலோடைய விருப்பம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இப்போ அந்த பாடலை பார்ப்போம். திருக்கதவம் திறவாயோ, திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. உருக்கிய முதூற்றெடுத்தே உடம்புயிரோடுளமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்ச்சி அருளாயோ. கருதா தனிவடிவோய் நின்னைய நுட்கலந்தே கங்குள் பகல் இன்றி என்றும் கழித்திடச் செய்யாயோ. செருக்கருதாதவர்க்கருளும் சித்திபுரத்தரசே சிதசிகாமணியே என் திருநடநாயகனே.